ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. இதுல போனா பிரச்சனை தான் ஆகும் தெரிஞ்ச அந்த பிரச்சனையை வந்து பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்குள்ள இறங்குவாங்க. ஏதோ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்ய போறாங்க. அது நடக்க தான் போகுது அவங்களோட வாழ்க்கை. ஹோல் லைஃப்ல நடக்காத ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த 90 நாள்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. என்ன மாத்திக்கவே கூடாது அப்படின்னா, பொறுப்பேத்துக்கிற அந்த விஷயத்த மாத்திக்க கூடாது. இது என்னோட ஃபேமிலி, இது என்னோட கம்யூனிட்டி, இது என்னோட சமூகம். ஸோ இதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் இது எல்லாமே கட்டி ஆளணும். அவங்களோட திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், லவ் லைஃபா இருக்கட்டும், இவங்களை மட்டும் உள்ள விட்டுறாதீங்கப்பா, இவங்களால பிரச்சனை வரும் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அதாவது புதிய நபர்கள் சொல்லலாம், புதிய நபர்கள், அப்புறம் இவங்களுடைய வயது குறைவான நபர்கள் அப்படி விட்டுட்டாங்க. ஒரு சஜஷனுக்கோ இல்ல இவங்களோட கஷ்டத்தை புலம்புறதோ ஏதோ ஒரு விஷயத்த. சரணம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு இருந்த டேரட் கார்ட் ரீடர் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த 90 நாட்கள் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப்பில் இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே ஆகும்ப்பா, நீங்கள் எந்த விஷயத்த மாற்றிக்கணும், எந்த விஷயத்த மாற்றிக்கவே கூடாது, முக்கியமாக உங்களுடைய லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்பில் யாரை தயவு செஞ்சு பக்கத்தில் அலோவே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்குதோ அதை டேரட் மூலமாக சாரா மேம் சொல்ல போகிறாங்க. 12 ராசி என்பர்களுக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டோட வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ லைஃப்ல வந்து ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் மனிதர்கள்ட்ட. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, அதுவும் நம்மளோட லைஃப்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் தான் கொடுப்போம். இந்த தடவை வந்து ஒரு ஸ்பெஷலா நம்ம நேயர்களுக்காக அடுத்த 90 நாட்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ 12 ராசி அன்பர்களுக்குமே இந்த யூனிவர்ஸ் டேரக்ட் மூலமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் தான். ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அப்பா உங்களுக்கு இந்த விஷயம் இந்த 90 நாட்கள்ல நடந்தே ஆகும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ மேஷ ராசிக்கு இந்த 90 நாள்ல இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னா, ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. சில பேர் ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே. இதுல போனா பிரச்சனை தான் ஆகும் தெரிஞ்ச அந்த பிரச்சனையை வந்து பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்குள்ள இறங்குவாங்க. சில பேர் வந்து முன் அனுபவம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறது, ஒரு நபர்கிட்ட பேசுறது, முன் அனுபவம் இல்லாத ஒரு சில செயல்கள் காரியங்களை செய்யறது, ஒரு சில வேலையில இறங்குறது. ஸோ அப்படி ஏதோ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்ய போறாங்க. அது நடக்க தான் போகுது அவங்களோட வாழ்க்கை. நிறைய பேருக்கு வந்து புதிய வாழ்க்கை பாடம் கிடைக்கும். ஓகே. ஹோல் லைஃப்ல நடக்காத ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த 90 நாள்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஓ நைஸ். அதாவது வந்து பிரச்சனையே வாலண்டியரா போய் சிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து எப்படி வெளிவர்றாங்க அப்படின்றத பார்க்க பணம் வரணும், ஏதாச்சும் வழியில வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மேஷ ராசி என்பவர்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல எந்தெந்த வழியில இருந்தெல்லாம் பணம் வரப்போகுது? ஸோ மேஷ ராசிக்கு அடுத்த 90 நாட்கள்ல எந்த வழியில இருந்து பணம் வரும் அப்படின்னா, எங்க விட்டாங்களோ அந்த வழியில இருந்து தான் வரும். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தொழில்ல ஒரு வேலையில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து விலகிடுவாங்க, அடுத்த வேலைக்கு போவாங்க. இல்ல ஒரு இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னா அடுத்த இதுக்கு போவாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 90 நாட்கள்ல எங்க இழந்தாங்களோ, எங்க வந்து அவங்க அவமானப்பட்டாங்களோ, எங்க ஏமாந்து போனாங்களோ அந்த இடங்கள், அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்களுக்கு பண வரவே இருக்க போகுது. ஓகே. எங்க விழுந்தாங்களோ அங்க இருந்தே மறுபடியும் எந்திரிக்க போறாங்கன்ற மாதிரி எங்க விட்டாங்களோ அங்க இருந்தே கிடைக்க போகுது. இந்த 90 நாட்கள்ல மேஷ ராசி என்பர்கள் இந்த விஷயத்த மாத்திக்கவே கூடாது அப்படின்னா என்ன விஷயம்? ஸோ மேஷ ராசி என்ன மாத்திக்கவே கூடாது அப்படின்னா, பொறுப்பேத்துக்கிற அந்த விஷயத்த மாத்திக்க கூடாது. பொறுப்போட இருப்பாங்க. இது என்னோட ஃபேமிலி, இது என்னோட கம்யூனிட்டி, இது என்னோட சமூகம். ஸோ இதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் இது எல்லாமே கட்டி ஆளணும், நான் தான் இதுக்கு இதா இருந்தாலும் பதில் சொல்லணும். அந்த பொறுப்பேற்றுக்க கூடிய அந்த தகுதியை அதே மாதிரி முன்னாடி நின்று நடத்தணும்னு பார்ப்பாங்க. எப்படி மேஷராசி முதல்ல வருது அது மாதிரி தலைமை பண்பு இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து விடாம அப்படியான விஷயங்கள்ல இவங்க மாத்திக்கவே கூடாது, அது தொடர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. ஓகே. அதாவது வந்து ஒரு குடும்ப தலைவரா இருந்தாலும் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட எப்பவுமே செயல்படணும்.
ஸோ இந்த விஷயத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க எப்பவுமே. ஓகே, இந்த விஷயத்த கட்டாயம் மேசராசி என்பவர்கள் வந்து இந்த 90 நாட்கள் மாத்தியே ஆகணும் அப்படின்னா எந்த விஷயத்த கட்டாயம் மாத்திக்கணும்? ஸோ அவங்களுடைய குடும்பம் சார்ந்து, அவங்களுடைய திருமணம் வாழ்க்கை, அவங்களுடைய காதல் வாழ்க்கை, இது சார்ந்த சில செயல்பாடுகளை மாத்திக்கணும். ஓகே. ஸோ அது என்னென்ன செயல்பாடுகள்னு அவங்க ஒருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரியாதவங்கலாம் கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட செயல்பாடுகளை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. ஸோ மேஷ ராசி என்பவர்கள் அடுத்த 90 நாட்கள் எந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்? ஸோ எந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல அலர்ட்டா இருக்கணும். அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அதுல அலர்ட்டா இருக்கணும். புதிய நபர்கள் கிட்ட பேசுறதுல அலர்ட்டா இருக்கணும். ஓகே, வாயை கண்ட்ரோல் பண்ணணும் மொத்தத்துல. ஆமா. ஓகே, எங்க போனாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சூப்பர் மேம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறாங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்கனாலும், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து அதிர்ஷ்டத்தை தரும், ஸோ தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? இவங்க தாராளமா யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்ன அப்படின்னா, மரூன், டார்க் மரூன் கலர், ஓகே. குங்கும கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் டார்க் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அதிர்ஷ்டதரம் கூடியதா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஆசை என்னன்னா, நமக்குன்னு ஒரு இடம் இருக்காதா, நமக்குன்னு ஒரு வீடு இருக்காதான்னு சார். ஸோ இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 90 நாட்கள்ல வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்குதா? கண்டிப்பா யோகம் இருக்கு. அதற்கான ப்ராசஸ் இவங்களும் பண்ணணும். ம். அது இவங்கள பொறுத்த வரைக்கும் நேர் வழியில போயிட்டு நம்ம சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்றத விட, சாதுரியத்தனமா யோசிச்சு ஒரு வீடு மனை வாங்குறதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு குயிக்கா வந்து கிளிக் ஆகும். ஓ நைஸ், சூப்பர். ஸோ எல்லாருக்குமே வந்து பணம் எங்க இருந்து வரும், எதுவுமே பண்ணாம வராதுப்பா. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும், நம்ம எப்படியாவது ஒரு தொழில் தொடங்கிடலாமா, அது சக்சஸ் ஆயிடுமா அப்படின்னு. ஸோ இந்த டைம்ல மேஷராசி அன்பர்கள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமா? தாராளமா தொடங்கலாம். தாராளமா தொடங்கலாம். இது வந்து ஒரு புதிய முதலீடுகள் போடலாம், தொழில் தொடங்கலாம். புதிய ஒரு விஷயம், சாலிடான ஒரு விஷயம் செய்யலான்றது தான் இங்க இருக்குது. ஆனால் 90 நாட்கள்ல ஒரு புதிய தொழில் முயற்சி தாராளமா அடி எடுத்து வைக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ மேஷ ராசி என்பவர்கள் இந்த 90 நாள்ல அவங்களோட திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், லவ் லைஃபா இருக்கட்டும், இவங்கள மட்டும் உள்ள விட்டுறாதீங்கப்பா, இவங்களால பிரச்சனை வரும் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அதாவது புதிய நபர்கள் சொல்லலாம். புதிய நபர்கள், அப்புறம் இவங்களுடைய வயது குறைவான நபர்கள். ஓகே. இப்போ இவங்களுடைய சிப்லிங்ஸா இருக்கட்டும், இல்ல இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், வயதுக்கு குறைவா, இவங்க வயதுல இருந்து கொஞ்சம் குறைவான கேட்டகரியில இருக்கவங்கள இவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள விடக்கூடாது. அப்படி விட்டுட்டாங்க, ஒரு சஜஷனுக்கோ இல்ல இவங்களோட கஷ்டத்தை புலம்புறதோ, ஏதோ ஒரு விஷயத்த இல்ல ஒரு ஹெல்ப்புக்கோ அவங்கள உள்ள விட்டாங்கன்னா அவங்களால தான் அப்புறம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வாலண்டியரா நீங்களே கூட்டு வந்து பிரச்சனையை இழுத்துக்காதீங்க மேஷராசி என்பவர்களே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஓவராலா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 90 டேஸ்ல யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ ஓவராலா யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரியான ஒரு டைம். அந்த டாஸ்க் மாதிரியான டைம்ல சண்டை போட்டாவது அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்க பார்க்கணும். சண்டை போட்டாவது அவங்களுடைய விஷயத்த போராடி ஜெயிக்காது பார்க்கணும். காம்படிஷன்ஸு கண்டு ஒதுங்கக்கூடாது. இவ்வளோ காம்படிஷன்ஸா, இவ்வளோ பிரச்சனையா, இது இவ்வளோ சேலஞ்சஸா, இது தெரிஞ்சது தான் நான் வந்து இது உள்ளே வந்திருக்க மாட்டேனே. ஆனால் சேலஞ்ச் தான் வரும். சேலஞ்ச் வந்து தான் அவங்களுக்கான வெற்றியாக இருக்கட்டும், இல்லை அவங்க என்ன டிசர்விங்காக இருக்கிறாங்கன்றதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களோட பாதையே தெரிய வரும். அதனால இந்த 90 டேஸ் அவங்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். சண்டை போட்டாவது, போட்டி போட்டாவது அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய வெற்றியை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில கண்டிப்பா இறங்கணும். அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகே, அதாவது வந்து இனிமே வந்து பேச்செல்லாம் கிடையாது, ஒரே வீச்சு தான் மாதிரி ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான் மேஷராசி என்பவர்களுக்கு அடுத்த 90 நாளும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அடுத்த 90 நாள் வந்து ஒரு டாஸ்க்ஃபுல்லான ஒரு லைஃபாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அக்செப்டட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க.